காலையில இருந்து இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் டிஎம்ல அனுப்பியிருந்தீங்க. அதாவது அகிலா கண்ணன் vlogs அப்படின்ற ஒரு பேஜ்ல இந்த வீடியோ பதிவாயிருக்கு. அவங்க சென்னையில பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்ல மீன் வாங்க போயிருந்திருக்காங்க. அதாவது இறால் பிரான் இருக்குல்ல, அது வாங்க போயிருக்காங்க. 1 கிலோ வாங்கி இருந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 1/4 கிலோ பாத்தீங்கன்னா கம்மியா தான் அவங்களுக்கு வந்து பிரான் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் சாரி கட்டின அம்மாவும் பொண்ணு வச்சிருக்க கடையில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் இருக்கும்ல, அதுல தான் அந்த வெயிட்டை போட்டு இருந்திருக்காங்க. அதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பிராண தூக்கி உள்ள போடுறதுக்கு முன்னாடி 0.2 அப்படின்ற பாயிண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. 1 கிலோ நான் கேட்டேன்னா இந்த மாதிரி நீங்க வெயிட் போடுறீங்க, 0ல வச்சு போடுங்க, இப்படி போட்டீங்கன்னா எனக்கு 1/4 கிலோ வர கம்மியாகும்ல, 1 கிலோக்கு தானே நான் காசு கொடுக்குறேன்னு கேட்கும்போது மொபைல் போனை வச்சு கேட்டதுனால காசு அப்படி உனக்குலாம் இறால் கிடையாது, இப்படிதான் இருக்கும், இங்க நீ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா கொடுன்னு சொல்லி ரொம்ப விரட்டும் தோணியில அந்த ப்ளூ கலர் சாரி கட்டின அம்மா, அவங்களோட பொண்ணு மாதிரி இருக்கு அந்த பொண்ணு, இந்த ஆரஞ்சு சட்டை போட்டவர், இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படிதான் இருக்கும் அப்படி இப்படின்னு கத்தி அவங்கள வந்து போக சொல்லி விரட்டுறாங்க. எடையை மாத்தி வைக்கிறீங்க. 1 கிலோ இருக்குமா? 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 நான் இது கட் பண்ணனும். நான் இது கட் பண்ணனும். அப்ப ஃப்ராட் பண்றியா நீ? ஃப்ராட் பண்றியா? எடை கரெக்ட்டா இருக்கா? ஏன் 0 பண்ணி போட மாட்டற? எது கட் பண்ணனுமா? ஏன் 0 பண்ணி போடல? எடை ஏன் 0 பண்ணி போடல? 100% ஃப்ராட். ஏன் 0 பண்ற? பண்ணாம போடுற? ஏன் 0 காட்டல? ஒரு கேட்ட கேள்வி ஒண்ணுக்கு கூட அந்த 3 பேருமே பதில் சொல்லல. நீ என்ன கேமரா வச்சிருக்கியா, ஓடுன்ற மாதிரி அவங்க வந்து எதிர்த்து பேசதான் செய்யறாங்களே தவிர நாங்க நியாயமா தான் எடை போடுறோம்னு சொல்லவே இல்லை. அதுல இருந்தே தெரியுது அவங்க ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்றாங்க. நிறைய பேர் எனக்கு டிஎம்ல இந்த வீடியோ சென்ட் பண்ணும்போது சொன்னது என்னன்னா, பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்ல நானும் இந்த ஸ்கேமை ஃபேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். மறுபடியும் அடியன் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, இதை வந்து நீங்க டிஎன் போலீஸ் அப்புறம் சென்னை போலீஸ் எல்லாரையும் டேக் பண்ணுங்க கமெண்ட்ல. உண்மையிலே அந்த ஃபிஷ் மார்க்கெட்ல இவங்களுக்கு அநீதி நடந்ததான்னு போலீஸ் விசாரிச்சு அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த ஸ்கேம் நடந்தது உண்மையா இருந்தா நடவடிக்கை எடுத்து இதுக்கு மேல அந்த ஃபிஷ் மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஃப்ராடுத்தனம் எவனுமே பண்ணாத மாதிரி காவல்துறை ரெகுலரைஸ் பண்ணும். அவர்கள் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும்.